விநாயகருக்கு ஏன் யானை தலை? விநாயகர் வந்து பஞ்சபூரி சக்தியில் மண்ணில் புல்லில் இருந்து இது பண்ணி வர்றதுனால அது அதிகமாக நமக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். பார்வதி குளிக்க போவாங்க. அவங்க குளிக்க போகிறதுனால அவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, காவலாளி தேவைப்பட்டுச்சு. நம்ம உடம்புல எடுத்து பிள்ளையார் சிவன் உள்ள வருவார். கூட போகல எங்கள் அம்மா குளிக்கிறாங்க, நீ உள்ளே போடாது. உங்கள் அம்மா புருஷன் நான் தான்டா அப்படி ஒரு சின்ன கதை இருக்குது. உடனே சிவனை போகும்போது தலையை வெட்டி விட்டு வரான். அப்போ பார்வதி என்ன சொல்லுவாங்க, ஐயோ என் பிள்ளையை வெட்டி விட்டியான்னுவாங்க. அப்போ தேவகணங்களை கூப்பிட்டு வடக்கும்போ முதல்ல எந்த முருகன் வந்து அந்த மிருகத்து தலையை வெட்டி கட்டணும் அப்படின்னு இவங்க போவாங்கன்னா யானை கொண்டு வந்து யானை எதிர்க்கு வந்து யானை தலையை வெட்டி கொண்டு வந்து விநாயகருக்கு வச்சுட்டாங்க. நீ அதனால் 2 பேரும் சேர்ந்து உயிர் கொடுத்துனாலும் எது முழுவதும் கடலாக போட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சில புராணங்கள் கூறுகின்றது. ஆனால் உண்மையான விஷயம் அது வேணா இல்லை. ஐயா சொன்ன மாதிரி பஞ்சபூதங்களுடைய செயற்கைன்னு ஒரு கையில் சொல்லலாம். ஆனால் உண்மையான ஏன் விநாயகருக்கு யானை தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இங்கே வந்து நான் முதலே ஆரம்பிக்க சொன்னேன். அவையார் எத்தனை அவையார் கேட்டால் 3 அவையார் கேட்டால் அதில் கடைசி அவையார் ஆத்திச்சுடி அவையார் எழுதிய அவையார் முதல் அவையார், விநாயகர் அகவல் தந்த அவையார் 3வது அவையார். அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தவங்க, அதியமானுக்கு நெல்லுக்கனி கொடுத்தாங்களா அவங்க? அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தது அவையாருக்கு. அந்த அவையார் வந்து பார்த்தீங்கன்னா மிக வந்து ரொம்ப அழகான ஒரு பெண்மணி. அவனுடைய பிறப்பு வந்து வேடுவ குலத்தில் இருக்குது. அந்த நாட்டு அரசனும் அந்த அழகு அவையார் அந்தளவுக்கு அழகு. அந்த நாட்டு அரசனும் அவையார் கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறான். ஆனால் அவையாருக்கு விருப்பம் இல்லை. அந்த நாட்டு தளபதி அவையார் அடையணும்னு விருப்பப்படுறான். அவையாருக்கு அது உடன்பாடு இல்லை. அந்த வேடுவ குல தலைவன் திருமணம் பண்ணியாகன்ற கட்டாயத்தில் அவங்க அப்பாக்கிட்ட வந்து வற்புறுத்துறான். அவங்க அப்பாவுக்கு வேடுவக்குள்ள தலைவனுக்கு அவையாரை திருமணம் பண்ணி கொடுக்கணுன்றது ஆசை. ஆனால் அவையாருக்கு அதில் விருப்பம் இல்லை. இந்த 3 பேரும் சேர்ந்து அவையாரை அடையிறதுக்கு தொத்துன்னு தொடுத்துறாங்க. அவையார் அந்த காட்டை தாண்டி ஓடுன்னு ஓடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் போட்டு அவங்களால ஓட முடியாமல் ஒரு இடத்துல உட்காடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா விநாயகர் சொன்னார். உடனே அவையார் யோசிக்கிறாங்க, ஓடி வந்து இந்த கலைப்பு யோசிக்கிறாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் முகம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இவருக்கு மட்டும் 3 சொல்லக்கூடிய விநாயகர் மட்டும் ஏன் அந்த யானத்தில் வச்சாங்க? ஓம் என்ற வடிவத்தில் இருந்ததுனாலையா? வயிறு பெருசாக அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு உண்மை புறப்படுது. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, யானை யாராவது பார்த்துருக்கீங்க? யானை பார்த்துருக்கீங்களா? யானைக்கு எத்தனை கை? ஒரு கை தான். யானைக்கு தும்பிக்கை, மனிதனுக்கு நம்பிக்கை. எல்லாருக்கும் மூக்கு எங்க இருக்கு? இப்போ யானை மட்டும் வாழல இருக்கு. நமக்கு ஏதா துதிக்கை? எல்லா மிருகங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சுவாசத்தை வாங்கக்கூடிய கருவி ரொம்ப கிட்ட இருக்கு. இந்த பூலரில் மிக வலிமையான மிருகம் எது? அந்த யானை ஒன்று. அது நான்வெஜ் சாப்பிட்டா அப்போ பியூர் வெஜிடேரியன் இல்லையா? ரைட். அவ்வளோ பெரிய ஒரு உருவமுள்ள யானை சருகுல ஓடி வருது. அப்போ எவ்வளோ சத்தங்க நிறைய சத்தம் கேட்குமா கேட்காதா? திரும்ப சொல்லுங்க. கேட்கும். ஆனால் உண்மையான விஷயம் சத்தம் கேட்காது. காஞ்ச சருகுல யானை ஓடுது அப்படின்னா அந்த யானை ஓடுகின்ற சத்தம் கேட்காது. அதான் சொல்லுவாங்க, யானை பின்னாடி வருது நமக்கு தெரியாது. அப்போது அவ்வளோ பெரிய உருவம் சருகுல இருந்தாலும் சத்தம் கேட்கல அப்படின்னா அதுக்கு முழுவான காரணம் என்ன? நம்மளோட சருகுல இருந்தால் அந்த வெயிட், யானோட வெயிட் வரும். என்ன வெயிட் இருந்தாலும் அது அந்த சத்தம் கேட்கும். அவை யாரும் சிந்திக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க,
இவ்வளோ பெரிய யானைக்கு மூக்குக்கு அவ்வளோ கீழே இருக்குது. அப்போ நுரையீரலுக்கு அந்த காற்றை கொண்டு போனால் அது அந்த யானை எந்த அளவுக்கு காற்று உள்ளே இழுக்கணும் அப்படின்ற விஷயத்த அவையார் உணர்றாங்க. அப்போது நிதானமாக போட்டு சப்பான் கொடுக்கணும்னு போட்டு உட்காந்துருக்காங்க. நிதானமாக யானை எப்படி காற்று இழுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ, நுரையீரல் போய் சேர அளவுக்கு எந்த அளவுக்கு நிதானமாக காற்று இருக்குமோ அதே மாதிரி எடுத்து நிதானமாக வெளியிடுறாங்க. வெளியிட சொல்ல அவங்களுடைய அறிவுக்கண் ஞானக்கண் அவங்களுக்கு திறக்க ஆரம்பிக்குது. அதில் நம்முடைய உடல் ஆதாரம் ஐயா சொல்லி கொடுப்பாரு. 6 ஆதாரங்களை தாண்டி சகசன்ற ஒரு 7வது இடம் ஒன்று இருக்கு. அந்த நிலைக்கு அவையார் தள்ளப்படுறாங்க. அப்போது குண்டலி சக்தி ஏற்றிக்கணும் அப்படின்னா அது பல வழிகள் இருக்கு. அதில் எளிமையான வழி இந்த சுவாசத்தை நம்ம நிதானமாக இழுத்து நிதானமாக வெளியே விட்டோம் அப்படின்னா நம்முடைய உயிர் சக்தி குண்டலின்னா ஒன்றுமே விட உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி 6 ஆதாரங்களை கடந்து அங்கே வந்து குவியும். இதுக்கு பேர் 3வது கண். சிவனுக்கு 3வது கண், நமக்கு அந்த 3வது கண் இருக்குது. அந்த 3வது கண் தான் நம்மகிட்ட அறிவு கண்ணமிலிருந்து அதையும் தாண்டி இடம் சகசரன்னு சொல்லக்கூடிய 1000 இதழ்கள் கொண்ட தாமரைன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையில் இந்த 1000 இதழ் விழுந்துருக்குன்னா இல்லை, அது மூளையில் அதை வந்து மூளைக்கு அதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. இது ஆன்மீக சார்ந்த விஷயம், அப்போ தாண்டி சொல்லுவோம். அவையார் என்ன பண்ண ஒரே நான் கல்வி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த சுவாச பயிற்சி முழுமையாக பண்ணிகிட்டே வராங்க. அப்படியே அவங்களுடைய உடலில் மாற்றம் ஏற்பட்டு வயோதிக நிலைக்கு அவங்க மாறுறாங்க. அதே சமயம் இறை சக்தி எங்கே இருக்குன்ற விஷயத்தை அற்புதமாக உணர்றாங்க. அதனால தான் ஐயா வந்து உங்களுக்கு எல்லோரும் வந்து இந்த சுவாச பயிற்சியை முழுமையாக பாருங்கன்னு சொன்னாங்க. வலது பக்கம் பாருங்கள், இடது பக்கம் வரதா பாருங்கள், அப்புறம் நெத்தில் வரதா பாருங்கள். இடகலை பிங்களை சுழுமணின்றது 2 பக்கமும் காற்று வாங்கக்கூடிய இடம். அந்த காற்று நீங்கள் வாங்குறதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்நாளில் நோயின்ற தன்மையே இல்லை. யாரெல்லாம் உங்களுக்கு அது பணக்காரன ஆசை? எல்லாருக்கும் பணக்காரன ஆசை இல்லை. இப்போ அதுக்குன்னு ஒரு முதிரை இருக்கு. அது பேரு முதிரை. அந்த முதிரை செஞ்சால் வாழ்நாள் நம்ம பணக்காரன் ஆகிடும், ஈஸியாகிடும். அப்படின்னா ஆள்காட்டி விரல், நடுவிரல், கட்டை விரல், இந்த 3 விரல்கள் ஒன்றா இணைங்க. மற்ற 2 விரல் நீட்டி வச்சு ரொம்ப கஷ்டமாக தான் உள்ள கையில் மடித்து வச்சுக்கணும். இதுக்கு பேர் குபேர முதிரை. ஒன்று இப்படி மடித்து வைங்க, உடனே நேராக வைங்க. நேராக வைக்க முடியாதவங்க மடித்து வச்சுக்கணும். காலெல்லாம் கிராஸ் பண்ணி இந்த முதிரை செய்யல ஒவ்வொருத்தரும் கால்களை நேராக வச்சு தரையில் உணரணும். வாய்ப்பு இருந்தால் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஐயாட்ட பர்மிஷன் கேட்டீங்க, அவர் உங்களுக்கு 3 வகுப்புகள் கிளியர் பண்ணி தருவார். கண்டிப்பாக அவர் நிர்வகிக்கிறதுக்காக சில கட்டணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அது நிர்பந்தி ஐயா ஓகே பண்ணாலும் நீங்கள் கட்டணம் செலுத்தி கற்றுக்கிடுங்க. ஏன்னா இது இந்த இடத்துல நிர்வகிக்கணும் அவர். அதாவது அந்த கட்டண வார்த்தைங்க நான் சொல்கிறேன். அப்போது இந்த முதலீடு செஞ்சால் பணக்காரன் ஆகிடுவோம். எப்படி பணக்காரன் ஆகிடுவோம்? மூளை நல்ல காலத்தை ரொம்ப ஈஸி. எப்போ நம்ம பணக்காரன் ஆகும்? நம்மளோட தேவை நிறைவேறும். நம்மளோட தேவைகள் அறிவாளியான எனக்கு தெரிஞ்சு எல்லா அறிவாலையும் பிச்சைக்காரனா தாங்கிற வழியே பணக்காரனா இல்லை. இல்லை இல்லை, முழுமையான அறிவாளி மக்களை சமுதாயத்துக்கு உயர்த்தணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பாடுபடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே முட்டாள்னு பாருங்க பணக்காரன் ஆகிடும். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது, சொல்றது அப்படியே நம்பிட்டு போயிட்டே இருப்பான். இந்த நம்பிக்கையோட உயர்த்தும். சரி, யாரெல்லாம் நோய் இல்லாமல் வாழறாங்களோ, யாரெல்லாம் டாக்டர் ஃபீஸ் கொடுக்காம இருக்காங்களோ அவங்கெல்லாம் பணக்காரங்க. நோய் இல்லைன்னா நம்ம வந்து உழைப்போம். நோய் இருந்தால் உழைக்க முடியாது. சேர்த்து வச்சுக்கிறதும் டாக்டர்கிட்ட போவோம். நீ கொரோனான்றது பையன் பற்றி சொன்னார். ரொம்ப மனித சமுதாயத்தை அச்சுறுத்துகின்ற மிக கொடுமையான நோய். அந்த நோய்க்கு மருந்தே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சிஎம்சியில் லட்சக்கணக்காக போட்டு
உயிரை கொடுத்துட்டு வராங்க. நோய் தான் சார். ஏன் நோய் தானே அது? நோய் இல்லை, நோயே வேண்டாம். நோய் இல்லை, இல்லை பயம் பயம் இருக்குது. ஆனால் வந்து அந்த பாக்டீரியா இருக்குது, அது முழுமை பெரியாத நுண்ணுயிர். அது அதை பயோவார்ன்றதுக்காக அந்த ஏற்படுத்துது. அந்த பயோவார் வந்து முழுமை பெறாமல் அந்த பாக்டீரியா வந்து வெளியே வந்துருச்சு. அதனால் அது அடிக்கடி அதனுடைய தன்மையை மாற்றிட்டே இருக்கிறதுனால இன்னி வரைக்கும் அது ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்க முடியல. ரைட். தமிழில் ஐயம்னா பயம், ஐய நோய்னா பய நோய். அந்த இன்னொரு ஐய நோய்னா சளி, சளி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பேர் ஐய நோய். இப்போ இந்த கொரோனாவோட மெயின் கான்செப்ட் எது எங்கே இருக்குது அப்படின்னா, முதல் தாக்கக்கூடிய இடம் நுரையீரல். முதல் தாக்கக்கூடிய இடம் நுரையீரல். நுரையீரலை சுற்றி அந்த சளிஜோவ படத்தில் இருக்கிடுச்சு அப்படின்னா மற்ற அவைகளுக்கு தேவையான சக்தி போய் சேராது. அப்போ ஒவ்வொரு அவயமாக செயலிழந்து கட்சியில் உயிர் பிரிக்குது. அதையே சரி பண்ணக்கூடியது இந்த குபேர முத்திரை. இப்படி வச்சுட்டிங்கன்னா காலம் கிடக்குதான, கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன். இப்படி வச்சு உங்களோட சுவாச ஓட்டத்தை பாருங்கள். முதல்ல கையெடுத்துருங்க. இப்போ உங்களோட சுவாச ஓட்டம் மட்டும் பாருங்கள். அப்படியே குபேர முத்திரைக்கு வாங்க. இப்போ உங்களோட சுவாச ஓட்டம் எப்படின்னு பாருங்க. குபேர பண்ணாததுக்கு முன்னாலே பண்ணதுக்கு அப்புறம் எப்படி உங்களோட சுவாச ஓட்டம் இருக்கு? சுவாசம் வந்து முழுமையா வந்து போகுது. ரைட். ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு வியாதியிலேருந்து ஆஸ்பெட்டிக் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம், சளியோட பிரச்சனை, லைக் கொரோனா, நம்ம வந்து முதல்ல பாதிக்கப்படுறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நுரையீரல் சொன்னேன். நுரையீரல் நன்கு சுருங்கி விரிஞ்ச 4 பக்கம் விரியணும். விரிஞ்சால் மட்டும்தான் இது வந்து சரியாகும். இப்போ தொடர்ச்சியான ஆஸ்பெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள எப்படி சரி பண்ணலாம்னா இந்த குபேர மதர்களில் அப்படியே 2 விரலை விலக்கி மையத்தில் வச்சு பாருங்க. தவறாக செய்யக்கூடாது, செய்வன திருந்த செய். ஐயா அவ்வளோதான். செய்வன திருந்த செய். ஏன்னா இதை நம்பி நம்மளை நீங்கள் நிறைய உங்களை சரியாக வைங்க, சரியாக வைங்க. ஏன்னா உங்களை நம்பி நோயாளி உடம்பு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மருத்துவரும் நம்பி நோயாளி உயிரை கொடுக்குறாங்க. இந்த வகையில் இது இது நடுவில் வச்சு பாருங்க. உங்களுடைய சுவாசம் வெளியே பாருங்க. முதல் 2 நிலையை தாண்டி 3ஆவது நிலைக்கு எப்படி சுவாசம் பாருங்க. சுவாசமே எடுக்காது. இதுதான் உன்னதமான நிலை. யானை இந்த நிலையில் தான் சுவாசத்தை நடத்திட்டு இருக்கு. மிகப்பெரிய ஞானிகள் தன்னுடைய தவத்தில் அவங்களோட சுவாச ஓட்டமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய வாழ்நாள் அவங்களுடைய மூச்சியை வச்சு தான் கணக்கெடுக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் நடைபெற்றால் அவன் சாதாரணமான மனிதன். அந்த சுவாசத்தை குறைய அவருடைய வாழ்நாள் அதிகரிச்சுட்டே வரும். ஒரு மனிதன் 21,600 சுவாசத்தை முறையாக எடுத்தானா அவன் உடம்புக்குள்ள 72 நரம்புகளுக்கு நரம்பூக்கம் பெற்று சக்தி போய் சேர்ந்து அவன் வாழ்நாள் நோய் இல்லாமல் வாழ்வான். அந்த மூச்சு சுவாசத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நம்முடைய வாழ்நாளும் அதிகரிக்கும். இப்போ பணக்காரன் ஈஸியாக ஆகிடலாமா? நோய் இல்லைன்னா இப்போ சிக்கல் இல்லைன்னா நம்முடைய மூளை அதிகம் வேலை செய்யும். வேலை செய்ய பணம் தன்னால் சேரும். ஹாஸ்பிட்டல் கொடுக்க வேண்டிய தொகை இல்லை. இந்த முத்திரைக்கு வந்து இது குபேர முத்திரை. இது வந்து நம்ம சுவாசத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த கூட ஆய்வு முறையாக கொண்டு வந்துடும். இது புத்தகத்தில் இருக்காது. நான் சொன்னேன் முத்ரா ரிசர்ச் சென்டர் தான் எனக்கு சொல்லியிருக்கோம். அப்போது மனிதன் நோய் இல்லாமல் வாழணும். இப்போது அக்குபஞ்சரில் 2 வார்த்தை இருக்குது. என்ன வார்த்தை அது? யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இங்கு அது தான் சொல்கிறார், நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க. அங்கே இங்கே ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? இது வரைக்கும் யாரும் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்களா? ஆனால் சொல்லி பாருங்க. இங்கேயான்னு சொல்லி பாருங்க. இங்கேயான்னு சொல்லி பாருங்க.
எங்கே வேலை செய்யுது? எங்கே வேலை செய்யுது? அப்போ நீங்கள் யாருமே ஒன்றும் சொல்லல. இங்குன்னா இங்கே இதோட வைக்கும், யாங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு இதோட நிற்கும் சொன்னார். ஒவ்வொரு பெயருக்கு காரணம் ஐயா வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் யாரும் இப்போ சொன்னானே, இப்போது எந்த அளவுக்கு நம்ம முழுசாக உள்ள கொண்டு வருவோமோ அந்த அளவுக்கு நம்மளால் கிரகிக்க முடியும். இப்போது அற்புதமான ஐயா ஒரு விஷயத்தை சொன்னார். செல்ஃபோன் அதிகமாக பார்க்கறதுனால, டிவி அதிகமாக பார்க்கறதுனால, லேப்டாப் அதிகமாக பார்க்கறதுனால, டேப் அதிகமாக பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வரும்? கண் சார்ந்த உதாரணமாக சப்ஜி ஒரு அருமையான பேர். பப்ஜியா? எனக்கு பஜ்ஜி சாப்பிட்டு நிறைய ஆசை, ஆனால் பப்ஜின்னு சொல்லிட்டேன். அதில் சப்ஜியா? பப்ஜியா? நான் சப்ஜி சொல்லிட்டேன். அப்போது சாதாரணமாக சப்ஜி போட்டான்னா சுவையான உணவு, பஜ்ஜி போட்டான்னா ஆட்டோ சொன்ன மாதிரி அந்த கெட்டு போன எண்ணெயிலேருந்து தயாரிக்கிறது. அதாவது சுடு எண்ணெயை ஒரு முறை சுட்ட எண்ணெய் மறுபடியும் பயன்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நம்ம ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், சுட்ட எண்ணெய். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற காரணம் வந்து தைராய்டு அதிகமான காரணம், கொழுப்பு அதிகமாக இருக்கிற காரணமாக இந்த சுட்ட எண்ணெய் தான். அந்த வகையில் இந்த பப்ஜின்ற ஒரு விளையாட்டு கொரோனாவோட மோசமான ஒரு விளையாட்டு. ஒரு உயிரை மாய்க்கக்கூடிய அளவு விளையாட்டு. அந்த விளையாட்டு விளையாட்டுல அவனுடைய மூளை கலங்கி போதியா? எப்படி கலங்கி போகுது? எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆகுது. ஆமாம், எங்கேயோ இருக்கிற ஒரு படையன் அவனுக்கு கமாண்ட் கொடுக்குறான், அந்த கமாண்ட் வச்சு அவன் செத்து போகிறான். அப்போது அந்த விஷயத்தில் கண் பார்வையின் மூலமாக அதிக சக்திகள் செலவாகும். முதல்ல காதுகள் மூலமாக, அதுக்கடுத்து அதிக செலவாகும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள் மூலமாக அதிக சக்தி செலவாகும். மற்றதுக்கு தீர்வு அதெல்லாம் கம்மி தான் செலவாகும். இப்போ மூளை செயல்திறன் ஒழுங்காக இருக்கு இல்லாததுக்கு காரணம் எதனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், அலைபேசி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய செல்லில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஆயிரக்கணக்கான தகவல்கள் எனக்கு வந்து சேரும். யாருன்னா தகவல் அனுப்பிச்சு ஐயா அதை பாருங்கன்னு சொன்னாலும் ஒழிய மற்றபடி அந்த வாட்ஸ்அப்பில் போக மாட்டேன். அடுத்து எங்களோட குரூப்பில் தகவல் போகிறதுனால அந்த வேலையை நான் செய்கிறதில்ல, என்னுடைய தோழர்களும் சக மாணவர்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி பாதிக்கப்பட்டது முதல்ல பாதிக்கப்படுறது கண்ணு, அடுத்து மூளை. இதை சரி பண்ணுறது நம்மகிட்ட முதல்ல இருக்கா இல்லையா? அப்படியே யாரெல்லாம் கருடன் பார்த்துருக்கீங்க? கருடன் எங்கே இருக்கு? எவ்வளோ இருக்கு? உயரம் இருக்கு, அதிக உயரத்தில் இருக்கு. மருந்து தான் கருடன், வேற ஒன்றும் இல்லை. ஈகிள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோ உயரத்தில் பறக்கக்கூடிய அந்த பருந்தானது துண்டு பள்ளி கீழே போவோம், ஓனா கீழே போவோம், தேரு கீழே போவோம், பூரா கீழே போவோம், பாம்பு போவோம், இல்லை கோழி குஞ்சு போவோம். அங்கிருந்து வேகமாக கீழே வரும். அது இலக்கு தவறாமல் பூமியில் அது மோதவே மோதாது. எந்த பொறுத்தது பூமி மோத செத்துருக்கா? இல்லை. வரும், இலக்கை தாக்கும், இலக்கை பிடிச்சிட்டு அப்படியே மேலே போகும். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அந்த ஜீவனுடைய பார்வை, கழுகு பார்வை, குழந்தை பார்வை. கழுகு பார்வை வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறது கழுகு பார்வை. பருந்து பார்வை தன்னுடைய இயல்பை மட்டும் காட்டக்கூடியது. ஆனால் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது, குணம் சார்ந்த முத்திரைகள் இருக்குது. அப்போது அந்த பருந்தானது இலக்கை பார்க்கறதுக்கு அந்த கண்கள் கூர்மையாக இருக்குது. அதே சமயம் அந்த பருந்து மோதாமல் தன்னுடைய இலக்கை அடைஞ்சிட்டு மேலே உயர பறந்து போயிடுது. அப்போது அங்களுடைய கால்குலேட்டிவ் மைண்ட், கணக்கெடுக்கிற மூளை எவ்வளோ அற்புதமாக வேலை செய்து பாருங்க. அந்த கண் பார்வை எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. கண்ணாடி போட்ட நபர்களும் கண்ணாடியை கழட்டி போட்டோம்னா அதுக்கு பேர் கருட முத்திரை. எல்லா பயிற்சியும் அவங்க கீழே தான், மார்புக்கு இணையாக தான், நம்முடைய மார்பு காம்புக்கு நேராக தான் இருக்கணும். நல்லா கவனிங்க, அனைத்து முத்திரைகள், ஒரு சில முத்திரைகளை தவிர நம்முடைய மார்பு காம்புக்கு நேராக தான் அந்த முத்திரை இருக்கணும்.
மார்பு காம்பு எங்கே இருக்கு? நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. மார்பு காம்பு நேராக தான் இருக்கணும். இதுதான் அதிக பலனை கொடுக்கும். அதே சமயம் மார்புக்கும் கைகளுக்கும் குறைந்தது 12 இது அது அரடி தள்ளி வைங்க. ஐயா கையில் ஒன்று நோக்கி வைங்க. ரைட். இந்த முதிரை என்னென்ன வேலை பண்ணோம் அப்படின்னா, கண் பார்வை ரொம்ப அற்புதமாக மாற்றோம், மூளை செயல்திறனை கூட்டம், இறுதியை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளும் இது வெளியேற்றும். அந்த டைமில் ரொம்ப ஷார்ட்டாக முடிகிறேன், நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுறேன். ரைட். இதுக்கு பேர் என்ன முதிரை? கட முதிரை. இது நமக்கு என்னென்ன பயணம் தரும்? மூளை, இதயம் சாதனம், வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளையும். ஒரு பாம்பு விஷமா இல்லையா? அந்த பாம்பு சாப்பிட்ற கருடன் செத்து போடுமா இல்லையா? ஆனால் சாவாது. இப்போ இந்த முதிரை செஞ்சுட்டுனா ஃபுட் பாய்சன் சொல்லக்கூடிய உணவுனால் ஏற்படக்கூடிய பாதிப்பை, பேதி வாந்தி, அந்த பேதி வாந்தியை சரி பண்ணக்கூடியது இந்த கடம். வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனையும் சரியாகும். ஒரு மனுஷன் நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவனுடைய தண்டு உடம்பு நேராகவும் நெளிஞ்சு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் தேர் இஸ் சம் ஃப்ளெக்சிபிலிட்டி. அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நோய்வாய்ப்படுவோம். அப்போது இந்த தண்டோடம் நேராக இருக்கணும் அப்படின்னா இந்த கருட முதிரையை செய்யணும். ரைட். யாரெல்லாம் சிட்டுக்குருவியோ பறவைன்னு பார்த்துருக்கீங்க? எல்லாம் பார்த்துட்டீங்களா? அதோட உணவு என்ன? கரையான். அது கண்ணி எவ்வளோ பெருசு? அப்போ அந்த பூச்சி அது கண்ணு தெரியுமா? மரத்தில் பண்ணணும் சிட்டுக்குருவி. எல்லாம் பறவைகளும் மரத்தில் பண்ணுறோம். கீழே ஒரு சின்ன இருப்போம், டவான்னு கீழே ஒரு புத்தம் கொதிச்சாலும். அப்போ அவருடைய பார்வை திறன் எப்படி இருக்கும்? அந்த சிட்டுக்குருவி நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒரு கொத்து இந்த பக்கம் பார்க்கும். ஏன்னா தன்னை எதிரிகள் வீழ்த்தக்கூடாது அப்படி பார்ப்போம். அதே சமயம் தன்னுடைய சக நண்பர்களை அழைக்கும். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம். நாம் எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி கண் பார்வையை வந்து ரொம்ப அற்புதம் வேலை செய்யணும். அதே சமயம் கணக்கிடல், கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் இன்னொரு முத்திரை இருக்குது. அதுக்கு பேரே வந்து பட்சி முத்திரை. பட்சி முதிரையோட பலன் என்ன பார்த்தோம்னா, கண் பார்வை தெளிவடையும், கூர்மை அடையும். எண்டோகிரைன் சிஸ்டம் சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகளை இயக்குறதுல இந்த பட்சி முதிரைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை. இந்த பட்சி முதிரைன்னா ஆள்காட்டி விரல், கட்டை விரலை தவிர மற்ற எல்லா விரல்களையும் உள்ளங்கையில் வச்சுடுங்க. வச்சுக்கிட்டு அந்த ஒரு பேப்பர் உள்ள வச்சு எடுத்தால் என்ன எவ்வளோ கேப் இருக்குமோ, எவ்வளோ இடைவெளி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அந்த இருக்கணும். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், இது எல்லாமே மார்பு காம்புக்கு நேராக இருக்கணும். உங்களுக்கு தெரியறதுல நான் மேலே போட்டுருக்கேன். இங்கே நாங்கள் பயிற்சிக்காக நம்மளுடைய கைகளை ஏற்றுற விஷயம் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது யாரும் நோட்ஸ் எடுக்கணும்னு கஷ்டப்படாதீங்க, இதை தெரிஞ்சுக்கணுங்க. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சிங்கன்னா யூடியூப் என்னோடய சேனல் இருக்குது, அதை நான் சொல்லிட்டு போகிறேன். அதுக்குள்ளே அது எல்லாமே இருக்குது. சரிங்களா? ரைட். அடுத்து நமக்கு வேறு என்ன வேணும்? இப்போ ஐயா அவர் சொன்னார், அலோபதி டாக்டர் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வரதுக்கான காரணம் என்ன? கொழுப்பு ரத்த குழாயில் சும்மா இல்லையா? அதுவும் சும்மா. Number 1 tension, number 2 கோபம், number 3 கவலை, number 4 sudden griefs. அப்படின்னா திடீர்னு தாக்கக்கூடிய கவலை, மனசை தாக்கக்கூடிய விஷயங்கள். நம்பர் 5 அளவுக்கு அதிகமான கவலையை
தினமும் என்கிட்ட போய் வளர்த்துட்டே இருப்பேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி மாமியார் ஏதோ சொல்லிட்டாங்க, இவங்களே மாமியார் ஆயிட்டாங்க, இன்னும் அது சொல்லியிருப்பேன். மாமனார் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க, நேராக போகிற மாமனாருக்கு நம்மளாம் திருப்பி வர அந்த மாமனார் 6 மணி திருப்பி வர. மனம் என்ற கவலையிலான தான் உணவு நிலையோ அந்த பிளாக்ன்ற விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதருக்கும் நம்ம நல்லா யோசிச்சுங்க, எந்த வியாதி மனதின் அடிப்படையில் தான் முக்கியமான காரணம். மனமெல்லாம் யாருக்கு ஜாலியாக இருக்குமோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது. இன்றைக்கி லாஃபிங் தெரப்பி ஆஹான்னு சொல்லிட்டு ஏன் மனுஷன் இப்படி சரிங்களா? ரொம்ப அற்புதமான விஷயம் இது. இருக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாள் ஏனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. ஏன் அக்கப்படுத்த பார்த்து நல்லா பார்த்து சிரிங்க. சிரிக்காம டெய்லி ஐயோ பக்கத்தில் இப்படி சொல்லிட்டாங்க, என் வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாங்க, என் பொண்டாடி இப்படி சொல்லிட்டாங்க, என் மச்சான் இப்படி சொல்லிட்டாரு, என் ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டானே. ஏன் பக்கத்துக்கு போயெல்லாம் வாய் ஊட்ட போட்டுறீங்க? வெளியே வாங்க. எல்லாம் இப்படி வச்சு பார்த்தா என்ன தெரியும்? ரொம்ப கிட்ட தெரியும். ரொம்ப கிட்ட தெரியும். உன் கையை இப்படி வச்சு பார்த்தா என்ன தெரியும்? என் கண்ணு மட்டும் தான் தெரியும். அதை வெடித்து இப்படி வெளியே பாரு. உலகத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. உலகத்தில் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று ஏற்றுக்கொள்ள இருக்கணும், இன்னொன்று நல்ல கொடுக்கணும். நல்லது தான் ஏற்றுக்க, கெட்டதான் வெளித்தள்ளி விடு. அப்போது அந்த உயிருக்கு தீங்கான அந்த இறுதிய பிரச்சனை சரி பண்ணுறதுலையும் இந்த கருட முதிரை, அஞ்சலி முதிரை பயன்படுது. இப்போ திடீர்னு ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுல அவங்க உயிர் பிரியக்கூடாது. என்ன பண்ணலாம்? அது ஒரு முதிரை தனியாக இருக்கும். அது பேர் அபான வாயு முத்திரை அல்லது இருதய முத்திரை. அதாவது இந்த ஆள்காட்டி விரலை கட்டை விரலுக்கு அடியில் கொண்டு போய் நிற்க வைங்க. நடுவிரலையும் மோதிர விரலையும் லேசாக அதனுடைய இலைகள் 2 கையிலும் பண்ணுங்க. எவ்வளோ மோசமான வியாதி இருந்தாலும் சரி சரியா ஹார்ட் அட்டாக்கே சரி சரி பண்ண முத்திரை இது. அதே சமயம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா? தினமும் இந்த முத்திரை செய்யுங்க, நம்ம ஹார்ட் அட்டாக் வராது, இருதய சார்ந்த பிரச்சனைகள் வராது, நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் வராது, கண்ட குப்பெல்லாம் நம்ம உள்ள போகாது. அப்போது நம்மளை எதையாவே சிரிப்போம். எத்தனை பேரையா பக்கத்துக்கு வந்து பார்த்து சிரிக்கிறீங்க? எத்தனை பேர் குழந்தைய வச்சுருக்கீங்க? மழலையின் சிரிப்பில் மகேசனை பார்க்கலாம். அப்போ உன் உள்ளத்தை சிரிக்கிட்டியா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேருக்கு மற்ற யாரும் பல்ல காட்டுறதே இல்லை. அப்போ யாரெல்லாம் பல்லு திரும்பி சிரிக்கிறீங்களோ அவங்க நோய் இல்லை. வாலிப வயதில் எதிர் இனத்தை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பள்ளி இல்லைங்க. உள்ளங்கள் அழுதாலும் முதல்கள் சிரிக்கும். அவளை எவனுதான் இல்லை உள்ளங்கள் அழுதாலும் முதல்கள் சிரிக்கட்டும். வரோம் ஐயோ நானும் சிரிக்கணும் வரது முடிச்சு பண்ணி பார்க்குறேன். அவனுக்கு புத்தி எங்கேயோ தான் வேலை செஞ்சு பக்கத்தில் அது கூட கிடையாது. நீ நல்லா போடா இப்போ பாருங்க. அடுத்தவங்க சொல்கிறோம் நமக்கு எல்லாம் சிரிப்பு வருது இல்லை? இப்போ இருக்கல் வருங்க அந்த கான்செப்டை சுற்றி வரும்னு வச்சுங்க. கஷ்டங்கள் மாமியார் திட்டுவாங்க, சரி என்ன இருக்க வருங்க சிரிக்கும் சிரிச்சு வரும்னு வச்சுங்க. வீட்டுக்கு நம்ம 1000 வருஷத்தை வீட்டுக்கு போனோம், இன்னைக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து சிரிச்சுக்கலாம். பள்ளியில் விட்டா அப்படியே சிரிக்குவா. அம்மா வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அற்புதமாக கேட்டிருக்கீங்க. யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி சிரிக்கிறீங்க? வீட்டுக்காரர் தான் இல்லையே. மாமியார் சொன்னா
தான் சிரிக்கங்க. வாங்க அப்படின்னு வச்சுக்கேன். என் மாமியார் எப்படி பண்ணிட்டா அவங்க பாரு அதை வயிற்று சிரி சிரிக்கிறியா? அப்போ அவன் பெத்த வேண்டாமா? அவனுக்கு எதுக்கு சிரிக்கு தெரியும். எங்கள் அம்மா சொன்னதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க பொலின்னு ஒன்று வைப்பான். அதே உமா பார்த்து சிரித்தா சிரிப்பியா நீ? அப்படி சிரிப்பேன். உங்கள் அம்மா கீழே வந்து அடிப்பட்ட சிரிப்பியா? ஐயோ எம்மான்னு போடுறோம்ல. மண்ணை மிக்கதையா வேலை செய்யுது. வீட்டுக்காரர் ஒன்று அடிக்காமல் இருக்கணும், கொண்டாட்டி நம்ம திட்டாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தை நினச்சி சிரிங்க. உங்கள் கொண்டாட்டி நினச்சி சிரி. வீட்டுக்காரனை முந்தான முடிச்சு போட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு முந்தான முடிச்சு தலையில வந்ததுன்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் தான். முந்தான முடிச்சு தலையில வந்ததும் பெட்ரூம் முடிச்சு தான் நினச்சிப்பேன். கண்டிப்பாக அது இல்லை. முந்தானை என்னது? முந்தியின் முந்தி ப்ளஸ் ஆணை. அப்போது நம்ம உடம்புல ஒரு மனசில் நம்முடைய புருஷன் நம்முடைய பொண்டாட்டின்ற உணர்வோடு அதை பார்த்து ஒரு புரிஞ்சுக்கு போட்டு பாருங்க. மடையனாக இருந்தாலும் சரி, மொரடனாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அடிக்குது. நம்ம சிரிச்சா அடிக்க மாட்டாங்க. நீ சிரிச்சுனே ஒரு சிரிப்பு வச்சு அந்த சம்சாரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. வெக்கத்தட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன். எங்கள் வீட்டு நானும் போவோம். ஒரு அழகான ஒரு பொண்ணு போவோம். எனக்கு பிடிச்சது கண்ணு. அந்த பொண்ணு கண்ணு பார்த்து சிரிச்சு ஏங்க சைட் வச்சு போவோம் திரும்ப பார்க்கவே சொல்கிறாங்க. யாரே அவங்க உன்னோட லைஃப்பில் பாதி இல்லை. அவங்க அந்த உன்னை புரிஞ்சுட்ட அளவுக்கு நீங்கள் உங்களோட சம்சாரம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையே, முடியலையா? தெரிஞ்சுங்க. முதல்ல 2 விஷயத்தில் நீங்கள் தாய்க்கு பெண் தாரன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க. அம்மாவுக்கு அப்புறம் கொண்டாட்டி மட்டும்தான். அதுக்காக கொண்டாடி சொல்கிறது எல்லாம் கேட்கக்கூடாது. உங்கள் அம்மாவுக்கு சாப்பிடா போடன்னு சொல்லிட்டு கொண்டாடி சொன்னாங்கன்னு சரி, அதை கேட்கக்கூடாது. உங்கள் அக்கா தங்கச்சி தான் சொல்கிறாங்க செய்யக்கூடாது சொன்னால் அதை கேட்கக்கூடாது. மற்றபடி கொண்டாட்டிங்கன்னா சொல்கிறதே கேட்டிங்கன்னா ஒரு செல்லும் போய் வாழ்த்து போயிடும். அதே மாதிரி புருஷன் நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நல்லா யோசிங்க. புருஷன் வந்து தப்பாக சொன்னால் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உடனே இப்படி செய்யக்கூடாதுல்ல, சரிம்மா சரிம்மான்னு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஏம்மா எல்லாம் பண்ண இப்படி பிரச்சனை வருமாமான்னு. இப்போது சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நினச்சி எனக்கு என் சம்சாரத்துக்கும் ஏங்க என்ன கேட்காது இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பேசல. அப்படியாம்மா சரிம்மா அட்வான்ஸ் வாங்க தப்பு தான் அட்வான்ஸ் வாங்க திருப்பி கொடுத்து 3 மாதம் வச்சு என்னோடய ஃப்ளாட்டை திருப்பி கொடுத்துருவோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? அன்றைக்கி நான் அட்வான்ஸ் வாங்கின தொகைகள் கொஞ்சம் ஒரு அதே தொகை விற்றுன்றாங்க. இது ஏன் அந்த தப்பு பண்ணேன்? ஏங்க நீ சொன்னால் கேட்கக்கூடாது. ஏமா நீ சொல்ல நான் சொன்னால் கேட்குற மனநிலை இல்லை. என்ன 2 நாள் முடியுது 2 மாதம் நடக்குதா பண்ண. இப்போ நான் ஏங்க ஃப்ளாட் வித்தாச்சே கேட்டிங்களாங்க அப்படிமா சொல்லிடுறேன். இது 3 மாதம் தான் காலம் வச்சுட்டு. அப்போ அடுத்த நாள் நம்ம பண்ணி பிடிச்சி கரெக்டாக சொன்னால் நம்ம தான் கேட்காம. அப்போ இந்த மனோநிலை ஒரு முதிரை இருக்கு. இதுக்கு பேர் உசஸ் முதிரை. டெல்லியில் ஒரு மியூசியத்துக்கு பார்க்கறது எல்லாம் போகிறாங்க. மியூசியம் சொல்ல முடியாது, உயிரியல் பூங்கா ஜூக்கு. அப்போ ஒரு பைத்தியக்காரன் அந்த உயிரியல் பூங்காவில் தவறி முடிச்சிடுறான். இது எல்லாமே டிவியில் நம்ம காட்டினாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புலி வந்து அவனை தாக்க வருது. அந்த பைத்தியக்காரன் அவனை அறியாமல் என்ன பண்ணுறான், இப்படி வந்துடுறான். இப்படி இருக்கிற வரைக்கும் அந்த புலி அவனை தாக்கவே இல்லை. கிட்ட வந்து மோது நக்குது, அவனை கவவே இல்லை. மேலே அவங்க சும்மா இல்லாமல் அந்த மனுஷனை காப்பாற்று ஒரு நல்ல எண்ணத்தால் கல் தூக்கி புலி மேலே அடிக்கிறாங்க. அப்பவும் அந்த மனுஷனை தாக்கலை. யாரோ ஒருத்தர் எரிஞ்ச கல் அந்த பைத்தியார் வர ஊதுது. அவன் கைப்படி பிடிச்சிடறான். புலி உடனே அடிச்சு தூக்கி. இப்போ தப்பு பண்ணிட்டோன்ற எண்ணம் அந்த காலத்தில் இப்படி வச்சு பாருங்க. தப்புக்கான காரணம் செஞ்சு அந்த தப்புலேருந்து வெளியே வரலாம். பயமான காலத்தில் நம்ம அறியாமல் இப்படி வந்துடுவோம். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ப்ளீஸிங் முத்ரான்னு பேர். தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்ற ஒரு குணம் நம்மகிட்ட இயல்பாக உருவாகும். அதே சமயம் நம்மகிட்ட பயத்தை வெளிக்கொண்டு போய் சேர்க்கும். நிறைய பேர் தெரியும், என் மாமியார் பண்ண தப்பு இல்லை, என் மாமனார் பண்ண தப்பு இல்லை தெரியும். இருக்கிற வீம்புக்கு என்ன பண்ணுவோம்? நிறைய ஆண் வர்க்கத்துக்கு ஒரு அற்புதமான குணம் இருக்குது. என்னன்னு கேட்டால் பொண்டாட்டி அடிமை வச்சுருக்கோம்.
நான் சொல்கிறதா என் முன்னாடி கேட்கணும், என் முன்னாடி சொல்ல நான் கேட்க மாட்டேன். அப்படி வாழ்க்கை நடத்தும் தான் நான் 10 வருஷமே எங்கள் வீட்டம்மா சொல்லி கேட்டாங்க, நான் கேட்கவே இல்லை. எல்லாம் சொத்து போயிடுச்சு. 14 வருஷம் அவன் சொன்னது கேட்டால் வந்துட்டேன். நிஜம். அப்போது நம்மளை உணவளிக்கக்கூடிய மிக அற்புதமான முதிரை இந்த உசஸ் முதிரை. இந்த உசஸ் முதிரைக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. எதிராளியை மன்னிக்கக்கூடிய பண்பு நம்ம இந்த விஷயத்தில் இருக்கோம். இந்த 2 விஷயம் நமக்குள்ளே வந்ததே போதும், நம்முடைய கோபம், வருத்தம் இந்த தன்மை போயிடும். இன்னும் ஆழ்ந்து பண்ணுங்க, உங்களோட ஒருத்தனை வெளியே போயிடுங்க. ஒரு வாரமாக வருத்தத்தில் இருக்கீங்க, கண்டு தைரியமாக பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் சொல்கிறாங்களா, பைத்தியத்தை மாற்றிருக்கிறேன். தன்னுடைய இயலாமையை ஒன்றும் பண்ண முடியாதனால மனிதன் என்ன பண்ணுறான், தன்னை அறியாமல் சிரிக்கிறான். தன்னுடைய இயலாமை எது அவனால் செய்ய முடியலன்னு சொல்கிறத, அந்த இயலாமன்ற விஷயத்தை எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு கொண்டு வர விஷயம் இந்த உசஸ் முதிரை. வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா இந்த உசஸ் முதிரை செய்யணும். சரி, நம்மகிட்ட இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்ன பிபி, அது பிபி, லோ பிபி, ஹை பிபி. இப்போ ஸ்டீலாக ஒரு விஷயம் சொல்லுவோம், என்னப்பா உடனே இல்லைங்க எனக்கு பிபி இருக்குது, டெய்லி நான் பிபி மாற்ற சாப்பிட்றேன். நான் பிபி மாற்ற சாப்பிட்றேன் பெருமையான விஷயமா? அந்த பிபி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? டென்ஷன் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? அந்த கோபம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஆசை. ஆசை மட்டும்தான். நேரம் போவோம், நம்ம ஃப்ரெண்டு வருத்தப்பட்டிருப்பான். ஏடா மச்சான், நான் அப்பவே சொன்னேன் அவனுக்கு, நீ இது கேட்கலடா, அவன் கூடாது இருக்கு. உடனே நீங்கள் பெண்கள் தான் நேரம் பர்சன்ட்டு சொல்ல மாட்டாங்க, பக்கத்துக்கு வந்து சொல்லுவாங்க. நான் பக்கத்துக்கு முன்னாடி நான் அவளுக்கு அப்பவே சொன்ன பட்டு சொன்னேன், அவள் தான் கேட்கல. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு எதுவும் இல்லை வருத்தத்தில் இருப்பாங்க. இப்போ கடுமையான ஒரு வாட்ச் சொல்லுவாங்க, அப்போ வர்றது டென்ஷன். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அனுபவிக்கின்ற விஷயம் வந்து டென்ஷன். தன்னுடைய கஷ்டத்தை யாரை சுட்டி காட்டாங்க, நம்மளுடைய தப்பை யாரை சுட்டி காட்டாங்க அப்படின்னு அப்போ வர்றது டென்ஷன். ஒரு காரியத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டோம், யோசிக்காம செஞ்சுட்டு அது தப்பு விலைக்கு வர்றது டென்ஷன். சொன்ன பேச்சை கேட்காம பின்னாடி அவத்து கொண்டு வர்றது டென்ஷன். இதெல்லாம் காரணம் என்ன? என்ன மீறி யாருமே இங்கே கிடையாது. அதுக்கு ஒரு அழகான முத்திரை இருக்கு. அவரே சொல்லுவாரியா? அத்தமா சொல்லுங்க. தெளிவாக சொல்லியிருக்கேன். எல்லா முதிரையும் மார்புக்கு நமக்கு நேரம், அது பக்கமாக வச்சாலும் சரி, நேரம் வச்சாலும் சரி, இல்லை சைடில் தான் வரும். தெரியுதுக்காக இந்த முதிரை சைடில் தான் வரும். கேட்கலையா? சவுண்டா சொல்லு. கால் நல்லா தரையில் படுற மாதிரி வைங்க. அந்த கிராஸ்ல இருக்கிறது முக்கில முத்திரை 5 வருடம் ஒன்றா ஆச்சு. இந்த முதிரைக்கு பேர் ஏன் மூல முதிரை அப்படின்னா, மூளை இயக்கத்துக்கு முன்னாடி ஒரு மூளை இருக்கு. அது என்ன மூளை? சிறுமூளை. அந்த சிறுமூளைக்கு பேரு மூல முதிரை. யானை எங்க அடக்கலாம்? ஒரு அவ்வளோ பெரிய யானையை ஒரே அடியில் சாவடிக்கணும்னா அந்த முகலத்து மேலே ஒரு தட்டுமா சென்று விடும். அதுபோல் நமக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறது சிறுமூளை சொல்லக்கூடிய மூலமுத்திரை. இந்த முகலமுத்திரையில் தான் நம்ம உடலுக்கும் மூளைக்கும் வந்து பாஸ் பண்ணக்கூடிய
நரம்புகள் இருக்குது, அதன் வழியாக தான் செய்யும். அப்போது முதல்ல நமக்கு பிபி அதிகமாகிடுச்சு, இல்லை எப்போவே பிபி அதிகமாகிடுச்சுன்னா முதல் தாக்கக்கூடிய இடம் உச்சந்தலையில் தலைவலி அதிகமாக இருக்கும். லோ பிபியாக இருந்தால் உச்சந்தலையில் அழுத்தம் அதிகமாக இருக்கும், அப்படியே மயக்கம் வரும். ஹை பிபியாக இருந்தால் உச்சந்தலையில் தலையில் வலி இருக்கும், மயக்கம் வரும், வாந்தி வரும். இந்த தன்மை இதை குறைக்கிறதுக்கு முகுல முத்திரை 5 விரலையும் ஒன்றா வச்சுட்டோம்னா இதுக்கு பேர் முகுல முத்திரை. முகுல மூளையை தன்னுடைய இயல்பு நிலை கொண்டு வந்து நம்முடைய அந்த ஹை பிபி அந்த லோ பிபி குறைந்த உயர ரத்த அழுத்தம் எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப அருமையாக சரியாகும். மூளையை எதுக்கு நம்ம பயன்படுத்தணும்? மூளை எதுக்கு பயன்படுத்துறோம்? எல்லாத்துக்கும் பயன்படுத்தும். மூளையை எதுக்கு பயன்படுத்தும்? உடல் உறுப்புகளை இயக்கிறதுக்கு அது கட்டளை கொடுக்குது. மூளையை எதுக்கு பயன்படுத்தும்? இன்னும் நீங்க கேட்ட பதில் கிடைக்கல. திங்க் பண்ணணும், சொல்யூஷன் கிடைக்கலாம். அதுக்கு தீர்வு கிடைக்கலன்னா அந்த டைம் நம்ம திங்க் பண்ணுறாங்க. மூளை எதுக்கு பயன்படுத்தும்? உடல் இயக்கம் வைக்கிறது. உடல் இயக்கம். மூளை எதுக்கு பயன்படுத்தும்? செயல்பாட்டு திரும்பவும் கேட்குற மூளை எதுக்கு போய் பயன்படுத்தும்? மூளை அதுவே பயன்படுத்தி ஐயா சொல்றதான் கறி. மூளை அதுவாக வேலை செய்யுது, நாம் மூளை பயன்படுத்துறதில்லை. சரியா? மூளை எதுக்கு பொதுவாக பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்தில் அந்த ஆக்டர் பேர் மறந்து போச்சு, அவருக்கு அடிப்படை எல்லாம் மறந்துடும். சூர்யா 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 என்னப்பா எழுதி வச்சு படம் சார், கஜினின்னு ஒரு படம். இன்னொரு ஃபோட்டோவில் பார்ப்பார். இல்லையா மறந்துச்சு, படம் பேர் மறந்து போச்சு. யூரின் பாஸ் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ பார்த்தா யூரினே போவாங்க. அந்த படம் பார்க்குறேன் இருக்கு. ஏன்னா அந்த ஃபோட்டோ பாருங்க, யூரின் பாஸ் பண்ணி மறந்து போச்சு, எப்படி பாஸ் பண்ணுறது தெரியல. இது வந்து ஒரு படத்தில் காமெடியாக கொடுத்துருக்கிற விஷயம். அப்போது அங்கே என்ன நடந்துச்சு, இயல்பாக இருக்கிற ஞாபக திறனை அங்கே இல்லாததுனால அந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். இதே மாதிரி இந்த கஜினி ஒரு படத்தில் உடம்புக்கு எதுக்கு எழுதி வச்சிருக்கான் அப்படின்னா அவன் எழுதி வச்சு யார் யார் பேர் என்ன நடந்துச்சு. அப்போது அவனுக்கு ஞாபகத்திறன் முழுசாக போயிடுச்சு. ஞாபகத்திறன் போயிடுச்சுன்னா என்னாச்சு, அவன் எதுக்கு லாய்க்கல. சரி, ஞாபகத்திறனோடு கூடிய ஒரு சில பிரச்சனைகளை ஒரு முதிரை சரி பண்ணிக்கலாம். லிங்க முத்திரை 2 கையை கொடுத்துட்டு இடது கட்டவரை மட்டும் நிற்க வைக்கணும். இடது கட்டவரை இந்த விரல ஒட்டி வைக்கணும். ஆள்காட்டி விரலும் கட்ட விரலும் ஒட்டி வைக்கணும். இது வந்து ஜுரத்துக்கும் சரியாகும். ஐயா எல்லாம் இங்கே பாருங்க, நீங்கள் தப்பாக செஞ்சால் சரி பண்ணுறது ஆள் வருவாங்க. இங்கே என்ன சொன்னது மட்டும் பாருங்க. இது வந்து ஜுரம் சரியாகும். ரொம்ப சளி தொந்தரவு இருந்தால் இந்த முத்திரை பண்ண சளியே போயிடும். சளி ஜெவுப்படலமும் சரியாகும். நல்ல அறிவு கூர்மையாக இது சிந்தனை வரும். இது இப்போ படிச்சுட்டு ஞாபகம் வரலைன்னா இந்த லிங்க முத்திரை செஞ்சுட்டு படிச்சிங்கன்னு வச்சுக்கோ, எல்லா டெஸ்ட்டில் பாஸ் பண்ணலாம், எல்லாம் நல்லபடியாக எழுதலாம். ஏன் அவங்களால முழுசாக சொல்ல முடியலன்னா மேடை பயம். அப்போ மேடை பயத்து போகிறதுக்கு ஒரு முதிரை தான் சொல்கிறேன். லிங்க முதிரை இன்னொரு பண்பு என்ன கேட்டிங்கன்னா, வறட்டு இருமல் ஒன்று. அது எந்த வகையான இருமலாக இருந்தாலும் வறட்டு இருமல் நமக்கு எப்போ வரும்? தொண்டை வந்து காய்ச்சி ஒரு தொண்டை எப்போ காயும்? அதிகமாக கட்டினா வந்து சொல்லலை. ஃபாரின் பார்ட்டிகள் சொல்லுவாங்க. ஏன் ஃபாரின் பார்ட்டிகள் சொல்லுவாங்க. சரி, அடுத்து கீட்டனா அடுத்து என்ன ஆகும்?
தண்ணி வறட்சி ஹீட்டானா சளி நம்ம உடம்பு சளி பிடிக்க போதா இல்லையான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்போல்லாம் வட்ட வருதோ அப்போ ஈஸியாக சளி பிடிக்கும். சின்ன விஷயம். அப்போ என்ன பண்ணால் 2 சிப்பு தூக்கி வேலை போட்டோம்னா அந்த வரட்டு போய் நம்ம சளியோ அந்த விஷயத்தில் வராது. ஜுரம் எப்போ வரும்? கோல்டு அதிகமாச்சுன்னா வரும். சம் ஃபாரின் பாடிஸ் வந்து நம்ம உடம்புல போயிடுச்சு அப்படின்னா அது எதுக்கு ஜுரம் வரும். இப்போ ஒரு தேல் கொட்டிடுச்சு, அப்போ என்ன ஆகும்? தேல் கொட்டி ஜுரம் வந்தால் விஷம் உடம்புல பரவல. தேல் கொட்டி ஜுரம் வந்தால் விஷம் உடம்புல பரவலை. தேல் கொட்டி உடல் நடுக்க வச்சு ஜுரம் வரல அப்படின்னா உடலில் விஷம் பரவச்சு அது இம்மீடியட்டாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆகணும். என்ன உயிர் தெரியும். உடனே வந்து வெங்காயத்தை தேய்ச்சி அதை விட்டு விஷம் பரவத்தை குறைச்சிக்கலாம். அப்படின்னா வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை எடுத்து வாய்க்குள்ள மின்னுட்டு அந்த தோல் அந்த விஷம் பரவாமல் தடுத்துக்கலாம். அப்போது ஒரு கொலையை கூட்டிச்சுன்னா விஷம் பரவ போதில்லை, அந்த இடத்துல நம்ம கட்டிட்டு ஜுரம் வரும். அப்போது இயற்கையால் வரக்கூடிய சீதோஷ்ண மாற்றங்களால் வரக்கூடிய ஜுரத்தையும் சரி பண்ணோம், இருமல் சளியும் இந்த லிங்கமுத்திரை சரி பண்ணோம், சிந்தனை வளத்தை கூட்டம், ஞாபக திறனை 100 வருஷம் ஆனாலும் சரி மறக்காமல் இருக்கிறதுக்கு இந்த லிங்கமுத்திரை. சரி, எல்லாம் வந்து 3-5 நிமிஷம். ஏன்னா கடைசியில் எல்லாம் சொல்லுவாங்க. நேரம் முன்னால முடிஞ்சளவு என்ன நம்மகிட்ட சேர்த்துருப்பாரு. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அந்த நோய் சரியாகிற வரைக்கும் வலி இருந்து தான் இருக்கும். அந்த நோய் சரியாகிற வரைக்கும் முத்திரையை உங்களால் இயல்பாக இருக்கக்கூடிய முத்திரை வைக்க முடியாது. சரி, இதை அடுத்து ஒரு பெரிய தொந்தரவு இருக்குது. என்ன தொந்தரவு? கண்டதை தின்பவன் பண்டிதனாவான், கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான். அப்போ கண்டதை தின்னா நமக்கு என்ன பிரச்சனை வரும்? வயிறு சார்ந்த அது அதுக்கப்புறம் என்ன வரும்?